guys, welcome to our channel. Okay, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஓகே, இப்போ தான் நம்ம வாழை பக்கம் பார்த்துட்டு வந்தோம். மாகி செல்வராஜ் டைரக்டர், அவங்க தான் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்க. மியூசிக் பை சந்தோஷ் ஐயோ சந்தோஷ் நாராயணன், நம்ம சந்தோஷ் நாராயணன் சானா மியூசிக் போட்டுருக்காங்க படத்தில். ஓகே, படம் வெளியாகி 1-2 வீக் ஆகுது. ஓகே, இப்போ படத்தோட ரிவ்யூக்கு போகலாம். நம்ம படம் நான் எதிர்பார்ப்புலாம் இல்லைங்க, நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ரொம்ப 3 நாள் ஆச்சு. நான் கொட்டுக்காலிக்கு தான் வெயிட் பண்ணேன். கொட்டுக்காலி மலேசியாவில் ரிலீஸ் பண்ணல, சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுங்க. அந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூ வருது. ஓகே, படம் இது அவர் உண்மை பேஸ் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொன்னாங்க. நான் படம் ஆரம்பிச்சு பாதியில் தான் போனேன். இது ஸ்டார்டிங்கில் இந்த நேம் கார்டு போக வரைக்கும் போனேன். ஓகே, நான் மியூசிக்கில் வந்துருக்கேன்ல, சானா மியூசிக் தரமாக போட்டுருக்காங்க. சானா பீக் அவர் சொல்ல வேணாம், நல்லா போட்டுருக்காங்க. பழைய மியூசிக்கில் ரெட்ரோ சாங்லாம் வந்துச்சு. அந்த பஞ்சு முட்டாய் சேலை கட்டி அந்த பாட்டு, அதுக்கப்புறம் இந்த பாட்டு வேற வந்துச்சு, கமால் வர அகில்ல சாரிங்க. இது நாயகன் பிஜிஎம் வந்துச்சு. அப்புறம் 2 சின்ன பையங்களை வச்சுக்க கதையே போணுச்சு. ஒன்று அவன் ஃப்ரெண்டு, அவங்க ஃப்ரெண்ட் கேரக்டர்களா. ஓகே, இது என்ன ஸ்டோரிங்க, பிளாட் ஒரு ஸ்டோரி, ஃபேமிலி. அவன் வாழைக்கார் தூக்கி அந்த குடும்பம் இது பண்ணுக்கலாம். அந்த வாழைக்காரை வந்து தூக்கி அந்த வாழைக்காருக்கு வேலைக்கு போக ஒரு இது என்னன்னா, அது என்ன சொல்லுறது, ஒரு ஊர் வாழைக்காரை தூக்கி அந்த வேலைக்கு போகலாம். அந்த வேலைக்கு போக இதில் தான் இந்த பையனுக்கு அந்த வேலைக்கு போக விருப்பம் இல்லை. ஆனால் அவங்க அம்மா வந்து அந்த லைக் வந்து அவன் எப்படி சொல்றது, பாஸுக்கு கீழே அவன்கிட்ட காசு வாங்கிக்குவான் அட்வான்ஸு. இவனும் வேலைக்கு வருவான், சனி ஞாயிறுக்குங்க. எனக்கு திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் அவன் ஸ்கூலுக்கு போகும், சனி ஞாயிறு வந்து வேலைக்கு வருவாங்க. ஆனால் அவனுக்கு அந்த வேலை பிடிக்காது. ஏன்னா இந்த வாழைத்தவை தூக்கி வச்சுட்டு அந்த போக வேலை அவனுக்கு பிடிக்கவே பிடிக்கான். கழுக்கு வலிக்கும் இது சொல்லுவான். அவன் அந்த வேலையிலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அந்த சீன்ஸே அவங்க நல்ல காமெடியா செஞ்சுருக்காங்க மாகி செல்வராஜ். அதுதான் பேசுவாங்க ஸ்டோரி. ஒரு பையனை வேலைக்கு அனுப்பக்கூடாது, ஒரு படிக்கிற பையனா அந்த பிளாட்டை வச்சு நல்ல கதை செஞ்சுருக்காங்க. ரியல் ஸ்டோரின்னு சொல்லியிருந்தாங்க, பட் அது தெரியல. ரியல் ஸ்டோரி கடைசியில் வந்து படம் முடிகிறப்ப அவங்க நியூஸ் பேப்பருக்கு இதெல்லாம் போட்டுருப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பர் ரியலாக அந்த ஸ்டோரி. ஓகே, இதில் மெயினான 2 கேரக்டருங்க பெரிய கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. நம்ம மெட்ராஸ் படத்தில் வந்து கார்த்திக் ஃப்ரெண்டாக நடிப்பாங்க, கலை அப்படின்னு. ஸோ அவருக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்ச முகம். அவர் தவிர்த்து வேற யாரும் தெரிஞ்ச முகம் எனக்கு தெரியல. ஹீரோயின் தெரியும், நம்ம போர்ட்டொலியில் நடிச்ச ஹீரோயின் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு தெரியும். வேற யாரும் இந்த தெரிஞ்ச முகம். ஆனால் கதை சுற்றி அந்த 2 பையங்கள தான் போணுச்சு. 2 பையங்களா அந்த ஒரு பையன்லாம் அவங்க தான் மெயின் கேரக்டர். ஓகேவா, அவன் அந்த டீச்சரை லவ் பண்ணுவானா இல்லை டீச்சர் மேலே ஒரு சைக்கிள் வச்சிருப்பான். இந்த டீச்சரை லவ் பண்ணுற சீன்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு பழைய காலத்துக்கு போன மாதிரி வந்துருச்சு. என் டீச்சர்ஸு, என்னோட ஸ்கூல்ஸு அந்த ஞாபகம் வந்துருச்சு. அவன் டீச்சரோட எங்கேச்சு போயிட்டு ஒளி வச்சுக்கிறது, டீச்சருக்கு ஜாமான் வாங்கி தருது, அதெல்லாம் எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு. நம்ம டீச்சருக்குலாம் என்னென்ன செஞ்சிருப்போம். சரி, அதெல்லாம் சொல்ல வேணாம், வெளியே கேட்கக்கூடாது. அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. நல்ல படம், ஆரம்பத்தில் காமெடியாக போணுச்சு. அவங்க 2 பேர் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் சொன்னால, ஒருத்தர் வந்து கமால் ஃபேன், ஒருத்தர் வந்து ரஜினி ஃபேன். அந்த பேஸில் தான் காட்டியிருந்தாங்க. ஸ்டார்டிங் படம் ஆரம்பிக்கிறப்பயே அந்த பீட் ஒன்று வரும். பகாகி ஒருத்தர் இறந்துக்கு அவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணுவான். ஏன்னா ஒரு ஆள் அந்த இடத்துல இறந்துக்காங்க, அந்த வேலைக்கு போவேனான்னு சொல்லி அவ்வளோ செலிப்ரேஷனாக அந்த இடத்துல வரும். ஓகே, படம் போக 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 எனக்கு கொஞ்சம் கதை புரியல. ஏன்னா நம்ம அந்த படத்தை முன்னமாக பார்க்கல. ஆனால் உங்க சொல்லியிருக்கேன், இந்த கமர்ஷியல் படம் பார்க்கறவங்க, ஆக்ஷன் ஃபிலிம் பார்க்கறவங்க இந்த படம் பிடிக்காதுங்க. இது வந்து பேசுவாங்க இந்த லைக் தங்கலாங் அந்த மாதிரி உள்ள கதை இந்த படம். இப்போ தங்கலாங் வந்து ஹிஸ்டாரிக்கல் மூவி, இது வந்து நார்மல் ஒரு குட் ஃபீலிங் மூவிங்களா. போக 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 இந்த கிளைமேக்ஸ் சைக்கிள் வர அந்த படத்தோட சீன்ஸ்லாம் நம்மளே அந்த படத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போக ஆரம்பிச்சு. சொல்லிட்டு கிளைமேக்ஸ் சீன்லாம் அழுவ வச்சு தான் வெளியே அனுப்புனாருங்க மாகி செல்வராஜ். அதில் அந்த மியூசிக் வேற, சந்தோஷ் நாராயண் மியூசிக், அந்த பையன் ஆக்டிங்கு, அந்த கிளைமேக்ஸ் சீன் நம்ம நினைச்சு பார்க்க முடியாது கிளைமேக்ஸ் சீன் தெரியுமா. ஸோ அவங்க அம்மா ஒரு நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து வீட்டில் உட்காந்து அந்த கதை சொல்லுவாரு, நான் ரிவீல் பண்ணல. கடைசி கிளைமேக்ஸ் தான். அவன் வீட்டில் வந்து உட்காந்துருப்பான், வீட்டில் உட்காந்து சோறு சாப்பிட்டு அவங்க அம்மா பாட்டும் அவங்க தெரிச்சுட்டு போகுவோம். அவங்க அம்மா அந்த சோறு எடுத்து மூஞ்சில் அடிச்சுப்பாங்க. அவங்க அம்மா நல்லா இந்த படத்தில் எல்லாரும் அவங்க கொடுத்த ரோலுக்கு மேலே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு கன்ஃபார்ம் பெஸ்ட் டைரக்டர் அவார்டு கொடுத்துங்க மாகி செல்வராஜுக்கு. அப்புறம் அந்த பையனுக்கு பெஸ்ட்டு
அது ஒரு நேஷனல் அவார்ட் தந்துங்க. லைக் அந்த தங்க மகளா அந்த படத்துக்குலாம் அந்த ஹீரோயின் அந்த பிள்ளைக்கு தந்த மாதிரி இந்த பையனுக்கு ஒரு கேரக்டர் ரோல், அந்த நல்ல கேரக்டர் நடிச்சது தந்துங்க. இவெல்லாம் ஃபியூச்சர் இந்த பையன்லாம். இந்த படம் பார்த்தப்ப ஐயோ செம்ம படங்க, அழுவே வந்துருச்சு. மாரி செல்வராஜ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தையும். தகமான படங்க. கங்கனோட ரெஃபரன்ஸு, பரியங்கும் பெருமாளோட ரெஃபரன்ஸ்ல இந்த படத்துல அவ்வளோ இருக்குங்க. ஓகே, நான் சொல்லுங்க, மாரி செல்வராஜோட படத்துல பரியக பெருமான், கங்கன், மாமன்னன், ஆஃப்டர் திஸ் 4 படம் பண்ணியிருப்பாங்க. 4 படமும் தரமான படம். 4 படத்துல அங்க சாகின்னு ஒரு விஷயத்த வந்து அவர் கொண்டு வந்திருப்பாரு. பட் அந்த கொண்டு வந்தாலும் அவங்க சொல்றது உண்மைதான், அதுல பொய்யே இல்லை. எல்லாருமே வந்து அங்க மாரி செல்வராஜ், பாரஞ்சிக்கு அவங்கெல்லாம் வந்து ரொம்ப எல்லாரும் பேசுவாங்க. ஏன்னா அவர் சாகி பகத்துக்காக அது பண்ணிக்காங்க. அவங்க சொல்றது உண்மைதாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு பையனை வேலைக்கு அனுப்புறது தப்பு இல்லையா? அவன் அந்த கிளாஸ்ல அவன் தான் ஸ்ட்ரெயிட்டு 100க்கு 100 இருக்க பையன், அவனை வேலைக்கு அனுப்புறாங்க, அது தப்புதாங்க. அதை அவர் கரெக்டா காட்டியிருக்காங்க. அந்த கடைசியில அந்த விஷயம் அந்த பேப்பர்ல போட்ட நியூஸ்ல உண்மை கேட்டவங்க நல்லா கண்ணு அந்த கேரக்டர் அந்த சீட்டோக்கு என்னால வெளியாக முடியல. அந்த சீட்லயே உட்காந்து ஃபுல் பகிட்டு அந்த பாக்க கேட்டுக்க வெளியாகணும் இந்த மாதிரி இருந்துச்சு அந்த படம் பார்க்கப்ப. நல்ல படங்க. டேரக்டர் மாரி செல்வராஜ் ஆக்ட் ஷாட் அவருக்கு என்னதான் சொல்லுன்னு தெரியல. சரி, இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 4. ஓகேவாங்க. இந்த வருஷம் வெளியாகின படத்துல தங்கலான், மகாராஜாலாம் தேட்டர்ல பார்க்கலங்க, நான் மிஸ் பண்ணிட்டேங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல தான் நான் பார்த்தேன், தேட்டர்ல பார்க்கல. எல்லாம் தரமான படம். ஓகே, இப்போ அடுத்த வாரம் 5ஆம் தேதி பெரிய படம் வெளியாக போகுது. நம்ம தளபதியோட படம் வெளியாக போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் போல ஃபோக் சிங்கல் வெளியாகும் கேள்விப்பட்டேன். நம்ம இப்போதான் ஒரு ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டு வந்தோம். நம்ம வெங்கட் பிரபுவை நான் மீட் பண்ணேன். அவரோட இதெல்லாம் பண்ணிங்க. அவரோட வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ அதை பார்த்தீங்கன்னா நான் லான்ச் வெளியாக்குறோம். அதை பாருங்க. சரியா கைஸ், ரொம்ப நன்றி என்னோட வீடியோ இவ்வளோ தூரத்துக்கு பார்த்துக்கு. டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ கைஸ்.